அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுக்கிற இன்கம் டேக்ஸ் டாபிக் வந்து 25-26. ஏன்னா இப்போ 26-27 ஃபினான்ஷியல் இயர் முக்கியம்தான். பட் ஆனால் நம்ம இப்போ ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25-26க்கு தான் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ முக்கியம் அதிமுக்கியம் ரெண்டு எடுத்துட்டா 25-26 நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இனி வரப்போகிற ஒரு மாதங்களில் 25-26 ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டான இன்கம் டேக்ஸ் அப்ளிகேஷன் நமக்கு மிக மிக முக்கியம். 26-27 தெரியணும்னு சொன்னால் கூட 25-26 நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 25-26ல நாங்க 24-25ல 24-25க்கும் 25-26க்கும் வர்ற டிஃபரன்ஸ் என்னென்ன இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனை ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப டீப்பா போகாம ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இந்த ப்ரொவிஷன் எல்லாம் மிக முக்கியம், இந்த ப்ரொவிஷன் எல்லாம் மிக மிக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி 25-26 ஃபினான்ஷியல் இயர், அதாவது 26-27 அசஸ்மெண்ட் இயருக்கு நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன், அதாவது கம்பேர் டு 24-25 25-26க்கு என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத விரைவாகவும் சில இடங்களில் கொஞ்சம் நிதானமாகவும் நான் என்னோட பாணியில நான் போறேன். முதல்ல வந்து இந்த 25-26 ஃபினான்ஷியல் இயர் சம்பந்தப்பட்ட இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ்கள் பிப்ரவரி 1, 2025 பட்ஜெட்ல மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டது. பிப்ரவரி 1, 2025 இப்ப வந்திருக்கிற பட்ஜெட் வந்து ரிலேட்டிங் டு 26-27 டாக்ஸ் இயர். பிப்ரவரி 1, 2025 பட்ஜெட் வந்து 25-26. ஸோ அந்த பட்ஜெட்ல வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் இருக்கு, பட் அது நமக்கு தேவையில்லை. இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸை பத்தி அவங்க மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லும் போது அவர் வந்து கிட்டத்தட்ட 6 and 7 விஷயங்களை சொல்றாரு. டாக்ஸேஷனை நான் இது பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ண போறேன், அடுத்தது பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் மிடில் கிளாஸ், அப்புறம் ரேஷனலைசேஷன் ஆஃப் டிடிஎஸ் அண்ட் டிடிஎஸ் ப்ரொவிஷன், வாலண்டரி கம்ப்ளையன்ஸ் பேர்டனை ரெடியூஸ் பண்ண போறேன், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற 6 துறைகளை பிளஸ் டாக்ஸ் ரிஃபார்ம் சேர்த்து 7 பகுதிகளாக பிரிக்கிறார். அதில் முதல் பகுதி நாம் ரெலவெண்ட் ஒவ்வொன்றா வருவோம். டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல வந்து சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், சர்டனிட்டி, நிறைய வார்த்தைகள். கிட்டத்தட்ட இப்ப நமக்கு 1961 2025 ஆக்ட் வந்து நமக்கு டிடிஎஸ் தான் பிரதானமா பார்த்திருப்போம். அதுலயே தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலான செக்ஷன்கள் கம்மியா செக்ஷன்களா உள்ளடக்கப்பட்டு சிம்பிள் ஆக்கப்பட்டு எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் 1961 ஆக்ட்ல இருக்கக்கூடிய சில டிடிஎஸ் பொறுத்தளவு நிறைய மாதிரி இருக்கு. ஆனா நம்ம இப்ப கிராஸ் பண்ணிட்டு வர்றது டிடிஎஸ்ல அடிப்படை வரி விலக்குகள் மற்றும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எதுவுமே மாறல. 2025ல அதே இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஆனா அதுல இருக்கிற வார்த்தைகள் கம்மியாக்கியிருக்காங்க, செக்ஷன்கள் கம்மியாயிருக்காங்க, டேபிள் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஜிஎஸ்டியில பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்என் மாதிரி டேபிளர் ஃபார்மேட்ல கொண்டு போயிருக்காங்க, நீட்டா கொண்டு போயிருக்காங்க. அதே சப்ஜெக்ட் மேட்டர் 1961ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 67 செக்ஷன்ல டிடிஎஸ் இருந்தது, 11 செக்ஷன்ல உள்ளடக்கியிருக்காங்க. அதே கண்டென்ட், அதே மேட்டர், அதுல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸ் அவர்கள் வார்த்தையினால் அதே சப்ஜெக்ட் மேட்டரை உள்ளடக்கி வார்த்தையினால் குறைத்திருக்கார், புரிஞ்சுக்கிறது எளிதாக்கி இருக்காருன்னு சொல்றாரு. நம்பர் 1. நம்பர் 2, பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் த மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நான் வந்து ஒரு சில ரிஃபார்ம்ஸ் பண்றேன். அந்த ரிஃபார்ம்ஸ் வந்து அவங்களுடைய டாக்ஸ் லைபிலிட்டியை கம்மி பண்ணுங்கிறாரு இரண்டாவது அனௌன்ஸ்மெண்ட். அப்ப இரண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து நடைமுறையில பண்ணும்போது 12 லட்ச ரூபாய் மட்டும் டாக்ஸ் இல்ல. ஒரு ஆக்சுவலா 12 லட்சம் பர் ஃபினான்ஷியல் இயர் போட்டா 25-26க்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஃபார் 12 lakh. பேசிக் எக்ஸம்ஷன் இல்ல, டாக்ஸ் கிடையாது. ஏன்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வேற, டாக்ஸ் இல்லைங்கிறது வேற. நியூ ரெஜிம்ல பாத்தீங்கன்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 4 lakh தான் 25-26 ஃபினான்ஷியல் இயருக்கு. பட் டாக்ஸ் இல்லை 12 lakh 87A ரிபேட்னால மாசத்துக்கு வந்து ஏவரேஜா 1 லட்சம் ஏர்ன் பண்றவங்களுக்கு வருமான வரி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சேலரி எம்ப்ளாய்க்கு பார்க்கும்போது அதுல ஒரு 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா செக்ஷன் 16ல அந்த 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுடைய ஒரு சலுகையினால் 12 lakh plus 75,000 சேலரி எம்ப்ளாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப இரண்டாவது இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் மிடில் கிளாஸ் 25-26 பட்ஜெட்டை பொறுத்தளவு 12 லட்ச ரூபாய் வரை நார்மல் பர்சனுக்கு டாக்ஸ் இல்லை, 12,75,000 வந்து சேலரி எஸ்எஸ்சிக்கு டாக்ஸ் இல்லை. ஏனென்றால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்ற 75,000 ஆப்ரேட் பண்றதுனால 12 lakh plus 75,000 12,75,000 டாக்ஸ் இல்லை என்று நிதியமைச்சர் கூறியிருக்கிறார். ஸோ இது இரண்டாவது ரகம். ஸோ இதுல இருந்து மிச்சமாகக்கூடிய பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, பணம் டாக்ஸ் மிச்சமாச்சுன்னா அதுல சில
இதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, டாக்ஸ் பேயர் நியூ ரெஜிம்ல 12 லேக் இருந்தாருன்னா 80,000 ரூபாய் மட்டும் டாக்ஸ் சேவ் ஆகுது. அவர் 18 லட்சம் இருந்தா 70,000 ரூபாய் டாக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் சேவ் ஆகுதுங்கிறதுக்கு அவர் அந்த ஸ்பீச்லயே உதாரணம் கொடுக்குறாரு. ஸோ இந்த பணத்தை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது செலவுக்கு வைக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது சேவிங் பண்ணும்போது பெரும்பாலும் நம்ம செலவு பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா குடும்ப ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால நம்ம சேவிங்ஸுங்கிறது குறைவாக தான் பண்ணுவோம், செலவு தான் பண்ணுவோம். செலவு பண்ணும்போது அதில் ஜென்ரல் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி 18% வருங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இரண்டாவது பொறுத்தளவு பர்சனல் டாக்ஸ் ரிஃபார்ம் 12 லேக் வரை டாக்ஸ் இல்லை. சேலரி எஸ்எஸ்சிக்கு குறிப்பாக 12 லட்சத்திலிருந்து 12 பிளஸ் 75 12,75,000 மட்டும் டாக்ஸ் இல்லை. இது சொல்றாரு. அடுத்து மூணாவது ஒரு சீர்திருத்தமாக இல்ல ஒரு மாற்றமாக என்ன சொல்கிறார்னா, ரேஷனலைசேஷன் ஆஃப் டிடிஎஸ் அண்ட் டிடிஎஸ் ஃபார் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ப்ரொவிஷன்களில் சில மாறுதல்கள் கொண்டு வரப்போகிறேன், எளிதாக்குகிறேன். மாறுதல்கள் என்பதை விட எளிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஏ பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் சீனியர் சிட்டிசன் 15,000 to 1 lakh. அப்கோர்ஸ் அது பேங்கரோட டொமைன். ஆக்சுவலா பேங்கர் பார்த்து அந்த சாஃப்ட்வேர்ல பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்தது 2,40,000 டிடிஎஸ் ஆன் ரெண்ட் வந்து 6 lakh இப்போ ஃபினான்ஷியல் இயருக்கு கொண்டு போறாரு. இதை பத்தி பின்னால டீடைல்டா ஒரு ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மூணாவது வந்து எல்ஆர்எஸ் ஸ்கீம், அது பேங்கர் சம்பந்தப்பட்டது. சி பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா டிடிஎஸ் எஜுகேஷன் பர்பஸுக்காக ஃபாரினுக்கு லோன் வாங்கி அனுப்பிச்சா அந்த டிசிஎஸ் ப்ரொவிஷன் கிடையாதுங்கிறாரு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பி சி டி இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேங்கரோடது, எல்ஆர்எஸ் அப்கோர்ஸ் பேங்கரோடது. லோன் ஸ்பெசிஃபை பண்ணி வெளிநாட்டுக்கு பண்ணும்போது டிசிஎஸ் அந்த ப்ரொபோஸ் டு ரிமூவ் டிடிஎஸ் இல்ல டிசிஎஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அது ஒண்ணு. அடுத்த நாலாவது பாயிண்ட் டில பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ப்ரொவிஷன் 206C 1F அந்த 194Q 206C அந்த பர்சன்டேஜ் தெரியும். ஒரே டிரான்சாக்ஷனுக்கு டிடிஎஸ் ஆகும் பர்ச்சேசர், அதை பத்தி டீடைல் டிஸ்கஷன் இருக்கு, பின்னால பண்றோம். ஸோ இப்போ டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ப்ரொவிஷனுடைய நம்ம சம்பந்தப்பட்டது ஒன்று வந்து ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ரெண்ட், ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பின்னால பார்ப்போம். ரெண்டாவது வந்து டிசிஎஸ் ப்ரொவிஷன் 206C அந்த 0.1% ரிமூவ் பண்ணியிருக்காங்க 1/4/2025 இருந்து. நான் பேசுறது எல்லாமே 25-26 ஃபினான்ஷியல் இயருக்கு. ஹையர் டிடிஎஸ் நான் பேன் கேஸுக்கு மட்டும் இருக்கும். பேன் நம்பர் இல்லைன்னா 20% டிடிஎஸ் அல்லது டிசிஎஸ் பிடிக்கணுங்கிறது தொடர்கிறது. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா இந்த நான் பேன் கேஸ்ல பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் இருந்தது. ஹையர் டிடிஎஸ் வந்து பெரும்பாலும் ரிட்டர்ன் வந்து 1 இயர் பண்ணலன்னா அது அதிகமாக டிடிஎஸ் பிடிக்கணும். பேன் நம்பர் இல்லைன்னா டிடிஎஸ் பிடிக்கணும், இல்ல பேன் நம்பர் இருந்து வேலிடேட் ஆகலைன்னா ஹையர் டிடிஎஸ் பிடிக்கணும், இந்த மாதிரி இருந்தது. இப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா அதிகமான டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறத 1/4/2025 இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்கோர்ஸ் நம்ம 26ல இருக்கோம், அந்த டிடிஎஸ் ப்ரொவிஷனை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம், பட் தகவலுக்காக ஆக்சுவலா. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த சீர்திருத்தமா மாண்புமிகு நிதியமைச்சர் என்கரேஜிங் வாலண்டரி கம்ப்ளைன்ஸ் சொல்றாரு. ஸோ எல்லாமே நம்ம வந்து எப்படி இப்போ ஜிஎஸ்டியில வாலண்டரி கம்ப்ளைன்ஸ் மாதிரி இன்கம் டேக்ஸ்ல சில வாலண்டரி கம்ப்ளைன்ஸ்கள் நான் சொல்கிறேன். அப்படின்னா என்னன்னா, ஐடிஆர்யூ தெரியும். ஐடிஆர்யூ வந்து நம்ம நார்மலா அதாவது 1/4/2025 முன்னால 2 years இருந்தது. 1/4/2025 அப்புறம் 4 வருஷம் அங்க ஐடிஆர்யூ ஃபைல் பண்ணலாம்னு சொல்றாரு. இதை பத்தி பின்னால சார்ட் வச்சிருக்கேன், தனி ஸ்லைடு வச்சிருக்கேன். 90 அதாவது அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாரு. 90 லட்சம் பேர் அவங்க வந்து ஐடிஆர்யூல அப்டேட்டட் ரிட்டர்ன்ல அடிஷனல் டாக்ஸ் அவங்களே முன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐடிஆர்யூ வந்து நல்ல ரெஸ்பான்ஸா இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிஆர்யூ வந்து 9 lakh டாக்ஸ் பேயர்ஸ் அந்த பட்ஜெட் ஸ்பீச்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாரு. ஐடிஆர்யூ வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் கன்சிடர் பண்ணும்போது 9 lakh டாக்ஸ் பேயர்ஸ் கட்டுறாங்க, இது பண்றாங்க, அடிஷனல் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஐடிஆர்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அதிகப்படியான டாக்ஸ் பேயர், அதிகப்படியான வருமானம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வரதுனால இது ஆல்ரெடி 2 years மட்டும் இருந்ததை 4 வருஷமா நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன், அது வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2025 இருந்து சொல்றாங்க. ஸோ இதனுடைய சாரம் ஐடிஆர்யூ வந்து 2 yearsல இருந்து 4 years ஆக நீட்டிக்கப்படுகிறது. நமக்கு இன்னும் கூட பேக் ட்ராக் பண்றதுக்கு பண்ணப்படுகிறது. ஸோ இது ஒரு வாலண்டரி கம்ப்ளைன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெடியூஸ் கம்ப்ளைன்ஸ் பேர்டன். கம்ப்ளைன்ஸ் பேர்டன் என்ற தலைப்பில் நிறைய கம்ப்ளைன்ஸை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், என்ன அந்த தலைப்புல என்னென்னலாம் நீங்க குறைக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு 5 crore கீழே இருந்தா ஸ்மால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதனுடைய டோட்டல் கிராஸ் இன்கம் 5 crore கீழே இருந்தா இப்போ ஸ்மால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12A and 80G ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் இப்போ புது சேரிட்டபிள் ட்ரஸ்டா இருந்தா ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷனா மாறும். ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பொதுவாக சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு ஆரம்பிச்சுன்னே 3 years கொடுப்பாங்க. 3 yearsக்கு அல்லது கமன்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பொதுவாக 5 years கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் ஆஃப் ஸ்மால் ட்ரஸ்ட் கிராஸ் இன்கம் 5
crore கீழ் இருக்கிறத ஸ்மார்ட் ட்ரஸ்ட்னு கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு 12 and 12 ரெஜிஸ்ட்ரேஷன் 5 years to 10 years கொடுக்குறேன்னு இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ 10 வருஷத்துக்கு நீங்க முதல்ல வேட் ஸ்கீம்ல பார்த்துருக்கோம், ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனையும் ரெடி பண்ணியிருக்கோம். வேட் பீரியட்ல 1/4 ஏப்ரல் ஆனால் அதை போய் ரசீது போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருப்போம் சர்டிஃபிகேட். சப்போஸ் ஜிஎஸ்டியில் அந்த கான்செப்ட் இல்லை, அந்த மாதிரி இது ரெனிவல் வந்து ஸ்மார்ட் ட்ரஸ்ட்டுக்கு 5 years to 10 years ஆகுது. அதே மாதிரி ஸ்பெசிபிக் வைலேஷன் ரெண்டாவது வந்து இந்த அப்ளிகேஷன்ல ஏ போடல, பி போடல, சி போடல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில சின்ன விஷயங்களுக்காக அந்த ஏடிஜி 12A அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து அந்த எப்படி இப்போ நம்ம ஒரு ஆர்சி பண்ணோம்னா அதுல ஏதாவது ஒரு கொரி இருந்ததுன்னா கொரி போடணும், நம்ம கொரி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுப்பாங்க. ஆனா இந்த 12A ஏடிஜி அப்ளிகேஷன்ல மைனர், ஏன்னா ப்ரொவிஷன் அந்த மாதிரி தான் இருந்தது, மைனர் மாடிஃபிகேஷன், சில மைனர் மிஸ்டேக்கு, ஏதாவது ஒரு ஏ போடுறதுக்கு பி போட்டோ ஸ்பெல்லிங் தப்பு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த 12A ஏடிஜி ரிஜெக்ட் பண்றதா இருந்தது. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை திருப்பியுமே ரெக்டிஃபை பண்ணிக்க வாய்ப்பு கொடுக்கணும். அதை வந்து பெருசா ஒரு பூதகரமா ஊதி அதை ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று வரவேற்கத்தக்கது. அடுத்தது முதல்ல 1 செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி வந்து நில்லு டீம்டு டு பி ரெட்ரோட், இது 2 செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. இது ஒன்று. அடுத்த தலைப்பு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பார்த்தா நமக்கு பெரும்பாலும் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் தான். வித்ட்ராயல் மேட் ஃப்ரம் என்எஸ்எஸ், என்எஸ்எஸ்னு பழைய ஸ்கீம் இருந்தது, நேஷனல் சேவிங் ஸ்கீம்னு. அதுல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் வித்ட்ரா பண்றப்போ 29th ஆகஸ்டுக்கு அப்புறம் அது எக்ஸாம்டட்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிறது இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், சேஃப் ஹார்பர் ரூல், இதெல்லாம் நமக்கு இருந்தாலும் அந்த பட்ஜெட்ல இருக்கு. அது ஒரு தகவலுக்காக நமக்கு இந்த 6வது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட், என்எஸ்எஸ் ஏதாவது பழைய என்எஸ்எஸ் பாக்கி இருந்து 29 ஆகஸ்ட் 24க்கு அப்புறம் வாங்கினா அது எக்ஸாம்டட் அப்படிங்கிறாங்க. அடுத்த 7வது தலைப்பு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டார்ட் அப் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் 2025க்குள்ள, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிசி அண்ட் ப்ரமோஷன்ல டிபிபிடிடின்னு சொல்லுவோம், அதுல பதிவு பண்ணா ஸ்டார்ட் அப் கிடைக்கும். அந்த ஸ்டார்ட் அப் வந்து ரெகனைஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிசி அண்ட் ப்ரமோஷன் ரெகனைஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல நம்ம அந்த ரெஜிஸ்டர் பண்ணோம்னா நமக்கு 80 IAC செக்ஷன்ல டிடக்ஷன் கிடைக்கும். அது வந்து அவுட் ஆஃப் 10 இயர்ஸ்ல அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஏதாவது ஒரு 3 தொடர்ச்சியான வருஷத்துல வரி விலக்கு, முழு வரி விலக்கு செய்து கொள்ளலாம். இதுதான் அதோட சாராம்சம். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் வந்து ஸ்டார்ட் அப் இந்த பீரியடுக்குள்ள ஆரம்பிக்கணும்னு இருந்தது. அந்த பீரியட் வந்து 2025ல முடிவடைஞ்சது. அப்போ அந்த 80 IAC பெனிஃபிட் 1/4/2025 ஆரம்பிச்சாவே அது கிடைக்காதுன்னு பழைய ஆக்ட்ல இருந்தது. ஏன்னா மீது எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அதை ஆரம்பிக்கிற கால அளவு 31/2025 அல்லது 1/4/2025 இருந்தா அது ஸ்டார்ட் அப் வந்து அதுக்கு பின்னால் ஆரம்பிச்சா கிடையாதுங்கிற மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இருந்தது. அது இப்ப அதை என்ன பண்ணிருக்கணும்னா இன்னொரு 5 வருஷம் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு டிஎன் ஸ்டார்ட் அப்ல இருந்து எல்லா அக்ரி ஸ்டார்ட் அப், இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் எல்லாமே ஜாஸ்தி வர்றதுனால இந்த ஸ்டார்ட் அப் வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு ஆரம்பிச்சா கூட அந்த 80 IACங்கிற இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் அவுட் ஆஃப் 10 இயர்ஸ்ல 3 years இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஏன்னா முதல்ல என்னன்னா எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்து 31/3/2025 அப்புறம், ஐ மீன் 1/4/2025 அப்புறம் நீங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சீங்கன்னா 80 IAC கிடைக்காதுன்னு இருந்தது பழைய இன்கம் டேக்ஸ்ல. இதை பொதுவா சன்செட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சன்செட் கிளாஸஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 2030 மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பிராக்டிக்கலா இன்னைக்கு தேதிக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் அப் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிசி அண்ட் ப்ரமோஷன்ல ரெகனைஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணா 80 IACங்கிற இன்கம் டேக்ஸ் செக்ஷன்ல அவுட் ஆஃப் 10 years 3 consecutive year 100% இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். இதுதான் இதோடைய சாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா சரி, இப்ப பர்சனல் டாக்ஸ் ரிஃபார்ம்ல பண்ணாங்க சார், அது எப்படி கொண்டு போறாங்க? ஆக்சுவலா பர்சனல் டாக்ஸ் ரிஃபார்ம் 12 lakh இல்ல, 12,75,000 சேலரி எம்ப்ளாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதை எப்படி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, நடைமுறையில அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது நியூ ஸ்லாப் ரேட், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. 4 lakh ஒரு தகவலுக்காக போட்டிருக்கேன். இது விவாதம் ஒன்றும் இல்லை, ஒரு தகவலுக்காக இந்த பிபிடியை நம்ம நீலகண்டன் சார்ட்ட ஷேர் பண்றேன், நீங்க பாத்துங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் போட்டிருக்கேன். அதாவது பினான்சியல் இயர் 24-25க்கும் பினான்சியல் இயர் 25-26 இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கக்கூடியதுக்கும் நியூ ரெஜிம்ல என்ன மாற்றம், ஒவ்வொரு லட்சம் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டா பார்த்தா இன்னைக்கு நம்ம மெஜாரிட்டி பேரு வின்மேன் சரல், இந்த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் சாஃப்ட்வேர் நம்ம பண்ணிட்டு இருக்கனால பெரும்பாலும் இந்த டேக்ஸ் லேபே நமக்கு நடைமுறையில நம்ம பழைய இது மாதிரி ஒர்க் பண்றது இல்லை. அதுல அந்த இன்கம் ஃபில்லப் பண்ணா அது அப்படியே வருது. ஸோ தகவலுக்காக 24-25 ஃபினான்ஷியல் இயரும் 25-26 ஃபினான்ஷியல் இயரும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு லட்சம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 24-25ல 3 lakh இருந்தது பேசிக்கு, ஐ மீன் நியூ ரெஜிம்ல 4 lakh வந்து 0, அந்த மாதிரி 3 lakh to 7 lakh 5%, 4 lakh to இந்த பக்கம்
ரைட்ல வந்து 24 25 சாரி 25 26 கொடுத்துருக்கேன், லெஃப்ட்ல 24 25 கொடுத்துருக்கேன், 5 10 இந்த மாதிரி ஸ்லாப் ரேட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு தகவலுக்காகத்தான். மற்றபடி பிராக்டிக்கலா இந்த ஸ்லாப் ரேட்டோ இன்கம் டேக்ஸ் ஆக்டோ எல்லாமே நம்ம ரீஒர்க் பண்றது சாஃப்ட்வேரோட துணை கொண்டு பண்றதுனால அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுது. பட் இந்த ஸ்லைடோட சாராம்சம் என்னன்னா 24 25க்கும் 25 26க்கும் ஒரு தனிநபரோட ஸ்லாப் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்கிறது இந்த பவர் பாயிண்டோட ஒரு சாராம்சம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 12 லட்சத்தை வந்து ஐ மீன் 24 25 பினான்சியல் இயர்ல 7 லட்சமா இருந்தது. 7 லட்சம் மட்டும் டாக்ஸ் கட்ட வேண்டாங்கிறது 25 26ல 12 லட்சம் மட்டும் டாக்ஸ் இல்லைங்கிறத கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது இண்டிவிஜுவலுக்கு மட்டும். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்ல, சில இன்கம் மட்டும். அதே மாதிரி ரிபேட் 87A சொல்றோம். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஆக்சுவலா சார் 12 லேக் மட்டும் டாக்ஸ் இல்லை, சேலரி எம்ப்ளாயிக்கு 12,75,000 மட்டும் டாக்ஸ் இல்லை. இந்த 87A ரிபேட் வந்து இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் தான் முக்கியம். ஒரு மில்கோ ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணோ ஒரு பிளாஸ்டிக்கோ அயனோ அண்ட் ஸ்டீலோ, அது வந்து இப்போ ஸ்டீல் ஆகட்டும் சிமெண்ட் ஆகட்டும், ஜிஎஸ்டியில பொறுத்தளவு அது இண்டிவிஜுவல் பிசினஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணாலும் சரி, கம்பெனி பண்ணாலும் சரி, எல்எல்பி பண்ணாலும் சரி, யார் பண்ணினாலும் அதே ஜிஎஸ்டி ரேட் தான். ஏன்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து ஜிஎஸ்டியோடைய கான்டெக்ட்ல, ஜிஎஸ்டியோட கண்ணோட்டத்துல, ஜிஎஸ்டி பாயிண்ட் ஆஃப் வியூல ஜிஎஸ்டிங்கிறது வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு தானே ஒழிய கான்ஸ்டியூஷனுக்கு கிடையாது. அவர் இண்டிவிஜுவலா இருந்தாலும் அதே ஜிஎஸ்டி ரேட் தான் கட்டணும், கம்பெனியா இருந்தாலும் கட்டணும், அதே ரேட்டு தான். அந்த ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்ட்க்கு உண்டான HSN என்ன, அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி என்ன அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டியோடைய முக்கியத்துவம் சாராம்சம். அப்படித்தான் இருக்கு. ஆனா இன்கம் டேக்ஸ் கண்ணோட்டத்துல பொறுத்தளவு இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டுறது இண்டிவிஜுவலா இருந்தா ஒரு ஸ்லாப் ரேட்டு, இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப்பாமா இருந்தா ஒரு ஸ்லாப் ரேட்டு, ஹெச்எஃப் அப்கோர்ஸ் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க, பட் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது இல்லை. அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தா 30% பிளஸ் எஜுகேஷன் சேஸ், கார்பரேட் வந்து நார்மலா 25%, சில இடங்களில் 22%. அதே மாதிரி அந்த மாதிரி அந்தந்த கான்ஸ்டியூஷனுக்கு தகுந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் மாறும், இன்கம் டேக்ஸ் ரேட் மாறும், சர்சார்ஜ் மாறும், எஜுகேஷன் செஸ் ஒன்று மட்டும் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஏன்னா அது மட்டும் 4% எல்லா கேஸ்லயும் வந்துடும். ஸோ இதுதான் இன்கம் டேக்ஸோட தாத்பரியம். ஸோ அப்ப 87A இப்ப 12 லட்சம் டாக்ஸ் இல்லை அப்படிங்கறத எதை ஆதாரமாக வைத்திருக்கிறது? ஏன்னா பொதுவா நியூ டாக்ஸ் ரிஜிம்ல ஏற்கனவே பார்த்தா அப் டு 4 லேக் மட்டும் டாக்ஸ் இல்ல, 4 லேக் மட்டும் அப்படியே 4 லேக் டு 8 லேக் 5%, 8 லேக் டு 12 லேக் 10%, 12 லேக் டு 16 லேக் 15%, 16 லேக் டு 20 லேக் 20%. இந்த மாதிரி 5 10 15 20 25 30 ஆமா அபவ் 24 லேக்குக்கு மேல போகும்போது 30%, ஒரு 5% ஸ்டெப் அப் ஆயிட்டே கிடக்குது. அப்போ இந்த இண்டிவிஜுவலை பொறுத்தளவு 12 லட்சம் மட்டும் டாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது 87A ரிபேட் என்பதை ஆதாரமாக மையமாக கொண்டு வந்து இருக்கிறது. அப்போ அந்த 87Aல சில பிளஸ் ஆர் மைனஸ் இதை பாதிக்கும். பாயிண்ட் நம்பர் 1, 87A ரிபேட் கேபிட்டல் கெயினுக்கு அப்ளிகபிள் இல்லை. 24 25ல பினான்சியல் இயர்ல லாங் டேர்ம்க்கு ஆகுமா, ஷார்ட் டேர்ம்க்கு ஆகுமா, ஷார்ட் டேர்ம்க்கு ஆகும்னு சொல்லி அது நோட்டீஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு ஸ்டோரி. பட் 25 26 பினான்சியல் இயரை பொறுத்தளவு நியூ ரெஜிம்ல ஸ்பெஷல் ரேட்டுக்கு 87A ரிபேட் இல்லை. உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, உதாரணத்துக்கு அது நார்மல் இன்கம் 10 லட்சம் இருக்கு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 2 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1,25,000 விட்டுருங்க அந்த பேசிக் எக்ஸம்ஷன். இப்ப 10 லட்சம் இருக்கு அதர் இன்கம், 2 லட்சம் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பண்றப்ப லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 20% நமக்கு டாக்ஸ் வரும். ஸோ இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 87A ரிபேட்ல டாக்ஸ் கிடையாது. ஆனா அந்த 2 லட்சம் ஐ மீன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஸ்பெஷல் அட் ஸ்பெஷல் ரேட், உதாரணத்துக்கு அந்த 2 லட்சத்துக்கு 20% போட்டா 40,000 ரூபாய் நம்ம டாக்ஸ் கட்டணும். ஏன்னு கேட்டா இந்த 87A ரிபேட்டுங்கிறது நார்மல் இன்கத்துக்கு தானே ஒழிய ஸ்பெஷல் ரேட் இல்ல. ஸ்பெஷல் ரேட்டுங்கிறது நம்ம குறிப்பிடுறது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னும் சிலது பாத்தீங்கன்னா வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல் ரேட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது 87A ரிபேட் என்பது நார்மல் இன்கத்துக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இன்கம் இந்த டாக்ஸ் ரிபேட்டுங்கிறது கேபிட்டல் கெயின் அதாவது டாக்ஸ் அட் ஸ்பெஷல் ரேட்டுக்கு செல்லாது. இது ஒண்ணு பாத்துக்குங்க. ஏன்னா இப்ப யாரோ ஒருத்தர் வர்றாரு, சார் உங்க டோட்டல் இன்கம்ஸ் என்ன சார், என்னோட 12 லட்சம் இருக்குங்க, அப்படிங்களா டாக்ஸ் வராது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அவர்கிட்ட நல்லா என்கொயரி பண்ணும்போது, ஆமா சார் நான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வித்தேன், கொஞ்சம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு,
10 லட்ச ரூபாய் எனக்கு அந்த கேபிட்டல் கெயினை தவிர இன்ட்ரெஸ்ட், சேலரி மீதி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ கேபிட்டல் கெயினை தவிர மீதி இருக்கிற இன்கத்துக்கு 87A ரிபேட் அப்ளை ஆகும்னு சொன்னா கூட அந்த 2 லட்ச ரூபாய் கேபிட்டல் கெயின் இருக்கிற ஸ்பெஷல் ரேட்டுக்கு 87A ரிபேட் வராது, அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது வந்துடும். ஸோ 12 லட்ச ரூபாய் இன்கம் வரை டாக்ஸ் இல்லை என்பது உண்மைதான் இருந்தால் கூட அந்த 12 லட்சத்துல ஒரு போர்ஷன், ஐ மீன் நான் டிஸ்கஸ் பண்ண அந்த 2 லட்ச ரூபாய் வந்து ஸ்பெஷல் ரேட்டா இருக்கிறப்போ 87A ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஸ்பெஷல் ரேட்டுக்கு நீங்க தனியா டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்போ 87A ரிபேட் அல்லது 87A சலுகை ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டாக்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்ப கேபிட்டல் கெயினோ, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ அல்லது வின்னிங், அது ரேரா இருக்கும். கேபிட்டல் கெயினா இருக்கிற பட்சத்துல இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஸ்பெஷல் ரேட், அதுக்கு நம்ம டாக்ஸ் கட்டித்தான் ஆக வேண்டும். பட் அதர் இன்கத்தை பொறுத்தளவு 87A ரிபேட் கிடைக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா 87A அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான். ஆர்டினரி, நான் ஆர்டினரியா இருக்கலாம். ஆனா இந்த 87A ரிபேட் இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சொல்றேன், இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கும், HF-க்கு கிடைக்காது, ஃபேமுக்கு கிடைக்காது, கம்பெனியும் கிடைக்காது. இப்போ ஒரு ராமச்சந்திரன் இருக்காருன்னா ராமச்சந்திரன் இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கும், ராமச்சந்திரன் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டுக்கு கிடைக்கும், ராமச்சந்திரன் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் ஆர்டினரி அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு கிடைக்கும். ஆனா ராமச்சந்திரன் நான் ரெசிடென்ட்டுக்கு கிடைக்காது. ஒருவேளை அவரோட ஸ்டேட்டஸ் 25-26ல அவருடைய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் நான் ரெசிடென்டா இருக்கும் பட்சத்தில் 87A ரிபேட் அப்ளிகபிள் ஆகாது. அப்போ ஒருத்தர் வராருன்னு சொன்னா பொதுவா அங்கதான் இங்க இருப்பாரு, ஒரு ரெசிடென்டா தான் இருப்பாருங்கிறது ரைட் தான். பட் யாரோ ஒருத்தர் வராரு, அவர் ஃபாரின்ல இருந்து வந்தாருன்னா நீங்க 12 லட்சம் மட்டும் கட்ட வேண்டாம்னு சொன்னோம்னா அவரோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் நான் ரெசிடென்ட் ஆக இருக்கும் பட்சத்தில் 87A ஒர்க் அவுட் ஆகாது. 4 லட்சத்துக்கு அப்புறம் டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும். சோ அப்ப இந்த 12 லட்சத்துக்கு ரெண்டாவது ஒரு சலுகை கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்னன்னா, அவர் இண்டிவிஜுவல் சலுகை கிடைக்கிற சூழ்நிலை என்னன்னா, அவர் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கணும், ரெசிடென்டா இருக்கணும். அந்த ரெசிடென்ட் ஆர்டினரி, நாட் ஆர்டினரி ரெசிடென்டாக இருக்கலாம், தப்பில்லை. அது மட்டும் 87A அப்ளிகபிள். பட் ரெண்டாவது பாயிண்ட பொறுத்தளவு 87A நாட் அப்ளிகபிள் எங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல் நான் ரெசிடென்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த அசசி வந்து ஹெச்இஎஃப்ஓ, ஃபார்மோ, கம்பெனியோ இருக்கும் பட்சத்தில் 87A ரிபேட் கிடைக்காது. அப்போ 87A ரிபேட்டுங்கிறது இண்டிவிஜுவலை மையமாக வைத்து சுழல்கிறது. இண்டிவிஜுவலில் அதர் தென் த கேபிட்டல் கெயின் டாக்ஸை மையமாக வைத்து சுழல்கிறது. 87A என்பது இண்டிவிஜுவல் ரெசிடென்டாக இருக்கும் பட்சத்தில் கிடைக்கிறது, அதே இண்டிவிஜுவல் நான் ரெசிடென்டாக இருக்கும் பட்சத்தில் கிடைக்காது. இது புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தது பாத்தீங்கன்னா 87A ரிபேட் வந்து 12 லேக்ங்கிறதுனால 60,000 கிடைக்கும். நியூ ஸ்கீம்ல தான் கிடைக்கும். ஓல்டு ஸ்கீம் பெரும்பாலும் நம்ம இப்ப நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல. சோ 87A ரிபேட்டில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அவர் இண்டிவிஜுவல் ரெசிடென்டாக இருந்தால் கிடைக்கும். நார்மல் இன்கம் டாக்ஸ் அட் ஸ்பெஷல் ரேட் இல்லாம கேபிட்டல் கெயின் இருந்தாவே நீங்க கண்ண மூடிட்டு சொல்ல டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஏன்னா கேபிட்டல் கெயினுக்கு ஈவன் 12 lakh கீழ் இருந்தாலும் அந்த 87A ரிபேட் அப்ளிகபிள் ஆகாது. இந்த இரண்டையும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த ஸ்லைட்ல. சோ அதனால் 12 லட்சத்துக்கு கீழே டாக்ஸ் வராது, 12 லட்சத்துக்கு டாக்ஸ் வராதுங்கிறது ஒரு மேலோட்டமான கருத்தாக இருந்தாலும் உள்ள வந்து நம்ம அவருடைய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ், அந்த 12 லட்சத்துல ஏதாவது ஸ்பெஷல் ரேட், ஐ மீன் ஷார்ட் டைம் லாங் டைம் கேபிட்டல் கெயின் இருக்காங்கிறத நம்ம ஃபர்தரா அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். எடுத்துனே 12 லட்சம் வந்தா டாக்ஸ் வராதுங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியாது, வரக்கூடாது ஆக்சுவலா. சோ இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா 75,000க்கு டிடக்ஷன் கிடைக்கும். அது வந்து 24-25ல 50,000 இருந்தது, 75,000 ரூபாய் பண்ணியிருக்காங்க. பேச்சோட ஆரம்பத்திலேயே சொன்ன 12,75,000 நமக்கு டிடக்ஷன் கிடைக்குதுன்னு சொன்னேன். ஸோ மார்ஜினல் ரிலீஃபும் கிடைக்கும். அது சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நான் சொல்றேன். ஸோ இந்த ஸ்லைடோட தாற்பயம் 12,75,000 சேலரி எம்ப்ளாய்க்கு கிடைக்கும். எகெயின் இந்த 12,75,000 சேலரி எம்ப்ளாய்க்கு நான் சொன்னால் கூட திருப்பி அதுல சொன்ன இண்டிவிஜுவல் நான் ரெசிடென்ட், ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின், லாங் டைம் கேபிட்டல் கெயின், இந்த மாதிரி சில அம்சங்களுக்கு கிடைக்காது. அதையும் பார்த்துக்கணும். இதுல நான் சொல்ற ஒரு கம்யூனிகேட் பண்ற மெசேஜ் வந்து முதல் சைட்ல 12 லட்சம் கிடைக்கும் 87A ரிபேட்னால. இப்போ ஒரு சேலரி எம்ப்ளாய்க்கு 12,75,000 இருக்கிறப்போ அவரோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 இருக்கிறப்போ பேலன்ஸ் இருக்கிற 12 lakhக்கு ரிபேட் கிடைக்கும். பட் எகைன் அந்த கண்டிஷன் திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும். இண்டிவிஜுவலா இருக்கணும், அவர் நான் ரெசிடென்டா இருக்கக்கூடாது, ஹெச்எஃப் இருந்தா ரிபேட் கிடைக்காது. ஸ்பெஷல் ரேட்டா இருந்ததுன்னா இந்த ரிபேட் அப்ளிகபிள் ஆகாது. ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின், லாங் டைம் கேபிட்டல் கெயினா இருந்தா டாக்ஸ் கட்ட வேண்டிய நிர்பந்தம் வரும், ஈவன் தோ 12 lakh கீழே இருந்தால் கூட. சோ இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு சாம்பிள் சொல்லியிருக்கேன். 12 lakhல உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சர், சும்மா ஒரு புரிதலுக்காக போட்டிருக்க. 12 lakh மட்டும் 60,000 ரிபேட்ல 60,000 போயிருது, டாக்ஸ் கிடையாது. இந்த ஸ்லைடோட சாரம் இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா சேலரி எம்ப்ளாயி, நான் திருப்பி சொன்னது என்ன, 1275 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போச்சு, 12 lakh போச்சு, அவருக்கு 1275 மட்டும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்றதுதான் இந்த பிபிடியோட கம்யூனிகேஷன். இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த ஸ்லைடோட சாராம்சம் 1275,000 மட்டும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எக்ஸ்ட்ரா ஆப்ரேட் ஆகிறதுனால
12 லேக்குக்கு மீறி ஒரு 75,000 நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அது மட்டும் டேக்ஸ் இல்லைங்கிறத இந்த பவர் பாயிண்ட் கம்யூனிகேட் பண்ற ஒரு சாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ஜினல் ரிலீஃப். இது ஒரு கான்செப்ட். ரிபேட்டுக்கு அடுத்த கான்செப்ட் வந்து மார்ஜினல் ரிலீஃப் இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன்ல. இந்த மார்ஜினல் ரிலீஃப் வந்து ஹெச்எஃப்க்கோ அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கோ கம்பெனிக்கோ பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 12,10,000 ஒரு டோட்டல் இன்கத்தை ஒரு உதாரணத்துக்காக எடுத்திருக்கேன். ரெண்டாவது கான்செப்ட் இப்போ 87A ரிபேட் நம்ம தெரிஞ்சுட்டோமோ அதே மாதிரி மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்கோர்ஸ் இது வந்து சிஸ்டமே கொடுத்துரும். சிஸ்டம் நம்ம இந்த எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே கால்குலேட் பண்ணணும்னா கூட இதனுடைய கான்செப்ட் நம்ம மைண்ட்ல வந்தா தான் அந்த டிஸ்கஷன்ல, ஏன்னா நம்ம டிஸ்கஷன் பண்றப்ப பெரும்பாலும் சாஃப்ட்வேரை பண்ண மாட்டோம், எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போனதுக்கு அப்புறம் பொறுமையா தான் ஒர்க் பண்ணுவோம். இந்த 12,10,000 இருக்கிறப்போ ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு 12,10,000 இருக்கிறப்போ 61,500 ரூபாய் டாக்ஸ் வரும். ஏன்னா 12 லேக்குக்கு மேல போனதுனால 87A ரிபேட் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஏன்னா 87 ரிபேட்டோட சாரம் வந்து 12 லேக் இன்கம் ஆகிற மட்டும். போன ஸ்லைட்ல பார்த்தோம் நான் சேலரி எஸ்எஸ்சிக்கு 12 லேக் இருக்கிற மட்டும் 60,000 ரிபோர்ட் கிடைக்கும். பேலன்ஸ் வந்து டாக்ஸ் பேமெண்ட் இல்லை. அதே மாதிரி சேலரி எஸ்எஸ்சிக்கு 12,75,000 இருக்கும். அவருக்கு வந்து 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆப்ரேட் பண்றதுனால டாக்ஸ் பேமெண்ட் இல்லை. இது ரெண்டாவது கேஸ். ஆனா மூணாவது கேஸ் பாத்தீங்கன்னா 12 லேக் கிராஸ் ஆயிருச்சு, அதனால ரிபேட் கிடைக்காது. ஆனா 12,10,000 ஒர்க் அவுட் பண்ணும்போது 0 to 4 lakh நில்லு, 4 to 8 lakh 5%, 8 to 10 lakh 10%, 15%, 20% அந்த மாதிரி ஸ்லாப் ரேட்ல போடும்போது கிட்டத்தட்ட 12,10,000 என்ற ஒரு நிலை வரும்போது 61,500 டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, 12 lakh கிராஸ் ஆனதுனால ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A நமக்கு கிடைக்காது. சரி, ஆனா 12,10,000 ஜஸ்ட் 10,000 அடிஷனலா இருக்கனால 61,500 ரூபாய் நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. இதுதான் கிராமத்துல சொல்லுவாங்க, சுமக்கூலி சுண்டக்கா கால் பணம், சுமக்கூலி முக்கால் பணம்னு சொல்லுவாங்க. இந்த 12,10,000 ஐ மீன் 10,000 இன்கிரிமெண்ட், ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம மேல ரொம்ப பாசம் இருந்ததுன்னா 10,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்து 61,500 ரூபாய் டாக்ஸ் கட்ட வச்சிடலாம். ஏன்னா இந்த டாக்ஸ் ரிபேட் 87A என்பது அப் டு 12 லேக் மட்டும்தான் செயல்படும். 12 லேக் 1 ரூபி போனா அந்த 87A உடைய செயல்பாடு செயல்படாது. அப்போ 12,10,000 உடைய நிலைமை பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் இன்கிரிமெண்ட்ல 61,500 ரூபாய் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து அந்த இன்கிரிமெண்ட்டே கொடுக்காம இருக்கலாம். 10,000 ரூபாய் இன்கிரிமெண்ட்டே நமக்கு அவர் கொடுக்காம இருந்தாவே ரொம்ப நல்லது. இந்த 10,000 ரூபாய் அடிஷனல் இன்கிரிமெண்ட் வாங்கிட்டு 61,500 ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு போறதுக்கு சிவனேன்னு 10,000 ரூபாய் இன்கிரிமெண்ட்டே வேண்டாங்கிற நான் எடுக்கலாம். இதுதான் இந்த சூழ்நிலை. ஸோ இந்த சூழ்நிலையை அரசாங்கம் புரிந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நீ 12 லட்சத்துக்கு மேல எவ்வளவு ஏர்ன் பண்றியோ அது மட்டும் கட்டினா போதும். இப்ப உதாரணத்துக்கு 61,500 ரூபாய் டாக்ஸ் வருது. அப்ப நீ 10,000 மட்டும் கட்டு. ஏன்னா எக்ஸ்ட்ரா 10,000 என்ன கேட்டா, என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா அது 5,000 பண்ணிருக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா வர 10,000 ஃபுல்லா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அங்க போறதுக்கு அட்லீஸ்ட் 50 கவர்மெண்ட் 50 நம்மளாவது இருக்கணும். பட் அப்கோர்ஸ் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் நடைமுறையில வந்து 10,000 ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. அப்ப 12,10,000 என்ற நிலைமையில் நார்மல் ஸ்லாப் ரேட் 5%, 10% அந்த மாதிரி நம்ம பிரயாணம் பண்ணி வரும்போது 61,500 டாக்ஸ் கட்ட வேண்டிய என்ற நிலைமை 10,000 மட்டும் நீ கட்டினா போதும். அடிஷனலா இருக்கிற 10,000 மட்டும் கட்டினா போதுங்கிறதுனால இந்த 51,500 மார்ஜினல் ரிலீஃபா கிடைக்கும். இது அப்கோர்ஸ் சிஸ்டம்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்குங்கிறதுனால இதுக்கு ஒரு கான்செப்ட் சிம்பிள். 12,10,000 எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னா 10,000 ரூபாய். ஸோ ரியலா கட்ட வேண்டியது இருக்கும், சாரி எஸ்டிமேட்டடா கட்ட வேண்டியது இருக்கும், ரியலா கட்ட வேண்டியதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் தான் மார்ஜினல் ரிலீஃப்னு டெக்னிக்கல் டேம்ல சொல்றாங்க. ஸோ 51,500 ரூபாய் இந்த கேஸ் ஸ்டடிஸ்ல கிடைக்குது. அடுத்த கேஸ் ஸ்டடிஸ் பார்க்கும்போது 1270 70,500 ரூபாய் டாக்ஸ். நீங்க வந்து 70,000 கட்டினா போதும், மார்ஜினல் ரிலீஃப் 500. ஒரு ஹையர் சைடு ஒரு லோயர் சைடு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த பிபிடியை நம்ம நீலகண்டன் சாருக்கு ஷேர் பண்றேன், இதுல எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. இதனுடைய தாற்பயம் வந்து இதுதான். மார்ஜினல் ரிலீஃப் ரெண்டு கான்செப்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். 87A கான்செப்ட் குறிப்பா இண்டிவிஜுவல் ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணும்போது 87A ரிபேட்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த மார்ஜினல் ரிலீஃப் கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு அப்கோர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு உண்டான ரிசல்ட் தருதுன்னா கூட அதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு இந்த கான்செப்ட் நம்ம நல்லா தெரிஞ்சா தான் முடியும். ஸோ நமக்கு இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்னா ஞாபகம் வர வேண்டியது ஞாபகம் வந்துடும் 87A அண்ட் மார்ஜினல் ரிலீஃப். இந்த ரெண்டு ஃபேக்டரும் பெரும்பாலும் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கும். பட் அந்த கான்செப்ட் கரெக்டா அடாப்ட் ஆகி இன்புட்ல கரெக்டா வருதாங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அடுத்தது வந்து நியூ ரெஜிம். பெரும்பாலும் ஓல்டு ரெஜிம் நம்ம பேசினா கூட இன்னைக்கு 12 லட்சம் எக்ஸம்ஷன் இருக்கிறதுனால நடைமுறையில நமக்கு வந்து நியூ ரெஜிம் தான் நம்மளால அடாப்ட் பண்றோம். நியூ ரெஜிம்ல அடாப்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கண்டிஷன், எல்லா டிடக்ஷன்களும் கிடையாது. கீழே பாத்தீங்கன்னா நாட் அலவுட் டிடக்ஷன் சொல்லியிருக்கேன். 80 சீரியல் ஆரம்பிச்சா எந்த HRA கிடையாது, ATG கிடையாது, ஹோம் லோன் கிடையாது,
இதெல்லாம் அதாவது இந்த ஜிஎஸ்டியில நெகட்டிவ் லிஸ்ட் மாதிரி 17.5ன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் லிஸ்ட் மாதிரி நியூ ரெஜிம் அடாப்ட் பண்ணாவே செல்லாது செல்லாது கிடைக்காது கிடைக்காது செல்லாது செல்லாது கிடைக்காது அதிகம் ஆக்சுவலா. ஏன்னா 12 லட்ச ரூபாய் நமக்கு கொடுத்துட்டு 12 லட்ச ரூபாய் நம்ம கொடுத்துட்டு திருப்பி வந்து யார் வந்து டிடக்ஷனுக்கு கொடுப்பாங்க? ஸோ அதனால 115 பிஎஸ்சியில பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, நியூ ரெஜிம்ல 115 பிஎஸ்சியில கிடைக்காதுன்னு சொன்னா கூட, சில பெரும்பாலான டிடக்ஷன் கிடைக்காதுன்னு சொன்னா கூட நமக்கு சில டிடக்ஷன் கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 75,000 கிடைக்கும். இத்தனை நேரம் பேசினது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ் அப்படிங்கிறது ஒன்று 80CCD2 கிடைக்கும். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கிடைக்கும். கிராஜுவிட்டி எக்ஸம்டட் அக்னி இந்த கார்பஸ் ஃபண்ட், அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் இதெல்லாம் நம்ம நார்மலா இல்லை. பொதுவாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கிடைக்கும். 80CCCH கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் கிடைக்கும். இது சம்பந்தமா என்னோட எல்பிஆர் வாட்ஸ்அப் சேனல்ல கடந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு பிக்சர் ஃபார்மட்ல என்னோட எல்பிஆர் வாட்ஸ்அப் சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நீலகண்டன் சார் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. அதுல டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் வருது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னால பார்த்தா 115 பிஎஸ்சியில ஒரு பெரிய லிஸ்ட். இதெல்லாம் கிளைம் பண்ண முடியும், இதெல்லாம் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கு. அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க பாத்துக்குங்க. இங்க டிஸ்கஷனுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 16 கிடைக்கும், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 80CCD கிடைக்கும், கார்பஸ் ஃபண்ட் கிடைக்குங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். மற்ற டீடைல் லிஸ்ட்டுக்கு எல்பிஆர் வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். இது மார்ஜின் ரிலீஃப் சம்பந்தமானது. அடுத்து டிடிஎஸ் பாத்தீங்கன்னா, டிடிஎஸ்ல மாற்றங்கள் 194 இன்ட்ரெஸ்ட். அப்கோர்ஸ் அது பேங்கர் டொமைன், நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இல்லை. தகவலுக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். அப்கோர்ஸ் அவங்க பேங்கர் பிடிக்கிற டிடிஎஸ் வந்து கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா போதும். அடுத்த மாறுதல் பாத்தீங்கன்னா 194H கமிஷன் அண்ட் புரோக்கேஜ் 15,000 இருந்து 20,000 அதிகரிக்கப்படுகிறது. பர்சன்டேஜ் 2% தான். ஸோ ரெண்ட் வந்து 2,40,000 50,000 per month. ஸோ இது சார் இது பரவாயில்ல சார், 2,40,000 50,000 per monthனா பர் மந்த் 50,000 போட்டீங்கன்னா இயர்லி 6 lakhs வருது. ஸோ இது அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். அட்வான்டேஜாக வேலை செய்யும், டிஸ்அட்வான்டேஜாக வேலை செய்யும். அது செப்பரேட் ஸ்லைடு இப்போ 2 நிமிஷத்துல வரும், நான் சொல்றேன். அதே மாதிரி 194J ப்ரொஃபஷனல் ஃபீஸ் வந்து 30,000 இருந்து 50,000 பண்ணியிருக்கோம். கடைசி நேரத்துல டிசைட் ஆகிறதே இந்த ப்ரொஃபஷனல் ஃபீஸ் தான். ப்ரொஃபஷனல் ஃபீஸ் கடைசியில டிசைட் பண்ணுவோம். அது வந்து ஒரு 30,000 மேல போடலான்னு பாப்பா. இது டிடிஎஸ் ப்ரொவிஷன் இன்னும் கட்டி நீ ஃபைல் பண்றது யாரப்பா, சரி பரவாயில்ல 30க்குள்ள போட்டு முடிச்சிருங்கிறது தான் நடைமுறையில் இருந்திருக்கு. 30,000 50,000 இருக்கு. ஸோ அப்போ இதுல மாறுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா 194A இது வந்து பேங்கர் டொமைன். 194H வந்து கமிஷன் அண்ட் புரோக்கேஜ் வந்து 15,000 1/4/2025 இருந்து 20,000 உயர்த்தப்படுகிறது. ஸோ டிடக்ஷன் வந்து நீங்க 20,000 மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 194I ரெண்ட் வந்து 2,40,000 to 50,000 per month சுருக்கப்படுகிறது. ஐ மீன் 6 lakh per financial year பரிணாம வளர்ச்சி அடைகிறது. அதே மாதிரி 194J ப்ரொஃபஷனல் சர்வீஸ் 30,000 to 50,000 உயர்த்தப்படுகிறது. இது வந்து அதுல இருக்கிறது. இப்ப அதுல மெயினா வந்து 194Iல 2,40,000 இருந்தது, 50,000 per month இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இயர்லி கமிட்மெண்ட் மந்த்லி கமிட்மெண்டா கொடுத்துட்டாங்க. ஸோ இது பெரும்பாலும் பார்க்கும்போது 2,40,000 6 lakh per இயர்ங்கிறது ஓரளவுக்கு இன்க்ரீஸ் இருக்குன்னு சொன்னா கூட, எப்போ இயர்லி லிமிட், இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெனன்ட் இருக்காரு, ஏப்ரல் மே ஜூன் 4 மாசம் இருக்காரு. அவரோடது ஒரு 51,000 வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸீடு 50,000ங்கிறதுனால 51,000 இருக்கும்போது 4 மாசத்துக்கு 2,04,000 வருது. அதுக்கப்புறம் அவர் வெக்கேட் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லும்போது 24-25 ஃபினான்சியல் இயரை பொறுத்தளவு 4 மாசம் இருந்திருக்காரு, 51,000 per month வந்திருக்கு. டோட்டல் ரெண்ட் வந்து 2,04,000 ஆயிருக்கு. இது பிலோ 2,40,000 per ஃபினான்சியல் இயர் இருக்கனால பழைய ப்ரொவிஷன், ஐ மீன் 24-25 2,40,000 per ஃபினான்சியல் இயர் ப்ரொவிஷன் பிரகாரம் நமக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை. ஆனா புது ப்ரொவிஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா 50,000க்கு மேல போனாவே 51,000 வந்ததுனால 5,100 5,100 5,100 20,400 ரூபாய் 4 மாசத்துக்கு பிடிச்சிட்டு போக வேண்டியது இருக்கு. சோ இந்த 2,40,000 per year 50,000 per monthங்கிறது சில இடங்களில் சாதகமாகவும் பல இடங்களில் சாதகமாகவும் சில இடங்களில் பாதகங்களாகவும் செயல்படும். அதே மாதிரி இந்த 194ல மெஷினரி சில பெரிய ஃபேக்டரி எல்லாம் ரெண்ட் எடுக்கும்போது பில்டிங் பிளஸ் மெஷினரி ரெண்டு சேர்த்து தான் ரெண்ட் கொடுப்போம். மெஷினரி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து 2%, பில்டிங்கு 10%. பொதுவாக பெரிய ரெண்டல் ஃபேக்டரி பில்டிங் அக்ரிமெண்ட் போடும்போது மெஷினரி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு தனி ரெண்ட்டும் லேண்ட் பில்டிங் பர்னிச்சருக்கு தனி ரெண்ட்டும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்றது நல்லது. இல்லாட்டி கூட்டாஞ்சோறு மாதிரி டோட்டலா ரெண்ட் பண்ணோம்னா 10% பிடிக்க வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் அந்த ரெண்ட்டை வந்து மெஷினரி பிளான்ட் எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி பண்ணும்போது 2% அதுக்கு டிடிஎஸும் மீதி இருக்கிற பில்டிங் ரெண்ட்டுக்கு 10% கொடுக்கும்போது டிடிஎஸ் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அக்ரிமெண்ட்ல டிராக் பண்ணும்போது நம்ம டோட்டல் ரெண்ட்னு போட்டோம்னா 10% டிடிஎஸ் பிடிக்கிறத தவிர வேற வழி இல்லை. பட் பைஃபிகேஷன் கொடுக்கும்போது 2% 10% வாய்ப்பு இருக்கு. அதனால டிடிஎஸ் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அடுத்து டிடிஎஸ் ஆன் ரெமுனரேஷன் டு பார்ட்னர். ஸோ ரெமுனரேஷன் டு பார்ட்னர் 1/4/2025 இருந்து வருது. 20,000க்கு மேல போனா வருது. இயரு 20,000க்கு மேலாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், சேலரியில 20,000ங்கிறது பினான்சியல் இயருங்கிறது அதுக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்காமயே இருந்திருக்கலாம். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற ஒரே ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட், நமக்கு இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஒரு மீடியம் லெவல்ல லோ லெவல்ல இருக்கு. டிடிஎஸ் நம்ம பிடித்தால் கூட 1/4/2025 இருந்து 26க்கு இது இருக்கு. சிலதை பிடிச்சிருப்போம், இனிமேல் தான் பிடிச்சி இன்ட்ரெஸ்டோட கட்டுறோம், அது வேற விஷயம். 25-26க்கு ரெமுனரேஷன் டு பார்ட்னர், இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர், டிடிஎஸ் பிடிச்சா கூட பெரும்பாலும் அந்த பார்ட்னரோட இண்டிவிஜுவல் இன்கம் இதை தவிர பெருசா எது இல்லைன்னா அது ரீஃபண்ட் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பதான் 12 lakh மட்டும் 87A ஆபரேட் பண்றதுனால, ஈவன் தோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மோடைய கண்ணோட்டத்துல நம்ம டிடிஎஸ் பிடிச்சால் கூட அந்த அவரோட தனிப்பட்ட வருமானத்துல நமக்கு டிடிஎஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு ரீஃபண்ட் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தவிர்க்கும் விதமாக 25-26ல நமக்கு இந்த டிடிஎஸ் தவிர்த்ததற்கு லோ டிடக்ஷன் சர்டிபிகேட் தான் போகணும். ஆனா 194T செக்ஷனுக்கு 25-24ல லோ டிடக்ஷன் சர்டிபிகேட் போக முடியாது. ஆனா 2025 இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 1/4/2026ல இருந்து இந்த 194T வந்து உங்களுக்கு ரீஃபண்டா வர பட்சத்துல லோ டிடக்ஷன் சர்டிபிகேட் ஃபார்ம் 13 இப்பதான் 128 இருக்கு, அது உங்களுக்கு எலிஜிபிள். இது பாத்துக்குங்க. ஸோ டிடிஎஸ் ஆன் ரெமுனரேஷன் டு பார்ட்னர் ஃபார் த இயர் எண்டட் 25-26க்கு நீங்க எதுவும் பண்ண முடியாது. டிடிஎஸ் பிடிக்க வேண்டியதா. அவருடைய தனிப்பட்ட வருமானம் 12 லட்சத்துக்கு கீழே இருக்கிறப்ப ரீஃபண்ட் வாங்கி தான் ஆகணும். ஆனா 26-27 டாக்ஸ் இயருக்கு இப்ப இந்த வருஷம் ரன் ஆயிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கேஸ் பண்ணும்போது லோ டிடக்ஷன் சர்டிபிகேட் நம்ம அப்ளை பண்ணி டிடிஎஸ் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது பழைய ஃபார்ம் 13 இப்ப 128 நினைக்கிறேன் ஆக்சுவலா. சோ 26-27 அட்லீஸ்ட் இந்த டிடிஎஸ் தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு போர்ட்டல்ல இந்த லோ டிடக்ஷன் சர்டிபிகேட் அசஸிங் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்கோர்ஸ் கடைசியில அது டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த அசஸிங் ஆஃபீஸர் தான். பட் 25-26 பினான்சியல் இயர்கள் இந்த டிடிஎஸ் தவிர்க்கிறதுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு 26-27 டாக்ஸ் இயர்ல இருக்கிறதே என்று குறித்துக் கொள்ளுங்கள். இந்த டிடிஎஸ் 26-27 இப்பதான் ஏப்ரல் மே இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு. அடுத்தது ப்ரொஃபஷனல் சர்வீஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30,000 to 50,000 வந்து ப்ரொஃபஷனல் ஃபீஸ் டிடிஎஸ் இன்க்ரீஸ் ஆகப்படுகிறது. 1/4/2025ல இருந்து இது உயர்த்தப்படுகிறது. அடுத்தது டிசிஎஸ் ப்ரொவிஷன்ல பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 206C 1H ரிமூவ் பண்றாங்க. அப்பா நல்லதா போச்சு. இல்லாட்டி 194Qக்கு இவரு பிடிச்சாரா, 206C 1Hக்கு அவரு பிடிச்சாரா, அவரு பிடிச்சதை இவர் கிளைம் பண்ணி, இவரு பிடிச்சதை அவர் கிளைம் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த பட்ஜெட் ஸ்பீச்ல மாண்புமிகு நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே டிரான்சாக்ஷனுக்கு பர்ச்சேஸ் சைடு டிடிஎஸும் அதே சேம் டிரான்சாக்ஷனுக்கு சேல்ஸ், அப்கோர்ஸ் ஒன்னுல பிடிச்சா ஒன்னுல வேண்டாம்னு சொன்னா கூட அவங்கவுங்க சேஃப் பிடிச்சிடலாம்னு சொல்லும் போது ஒரே டிரான்சாக்ஷனுக்கு ரெண்டு பக்கம் டிடிஎஸ் 194Q டிசிஎஸ் 206C 1Hங்கிறது இருக்கிறதுனால ஒரே டிரான்சாக்ஷனுக்கு டிடிஎஸ் வடிவாகவும் டிசிஎஸ் வடிவாகவும் இருக்கிறதுனால 1/4/2025ல சேல் ஆஃப் குட்ஸ் 206C 1H வந்து முற்றிலுமாக ரிமூவ் பண்ணப்படுகிறது. ஸோ சிலது இந்த செக்ஷன் இல்லாம பிடிச்சிருந்தாங்கன்னா அது கிளைம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். பட் 206C 1H 1/4/2025ல இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்தது லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் LRS, இது பேங்கர் டொமைன், எஜுகேஷன் பர்பஸ் டொமைன். ஹையர் டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஹையர் டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறத 1/4/2025ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஹையர் டிடிஎஸ் பண்றது பேன் நம்பர் இல்லைன்னா 20% பிடிக்கணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஹையர் டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறது இருந்தது. பேன் நம்பர் வித் வேலிடேஷன் பண்ணிருக்கணும். பேன் நம்பர் இருந்தும் வேலிடேஷன் பண்ணலன்னா ஹையர் டிடிஎஸ் தான். பட் இந்த ரிட்டர்ன் நான் ஃபைலர் அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா டிடிஎஸ் ஹையர் ரேட் பண்ணணும். அதுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது பேன் நம்பர் இல்லைன்னா ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ். 1/4/2025ல இருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஹை ரேட் ஆஃப் டிடிஎஸ், ஹையர் ரேட் ஆஃப் டிசிஎஸ்ங்கிறத முற்றுமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த ஆள் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பேன் நம்பர் இருந்தா மட்டும் நார்மல் ரேட்டு, பேன் நம்பர் இல்லை, பேன் நம்பர் வேலிடேட் ஆகலைன்னா ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான். ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்களா இல்லையா அடுத்தவங்க கிட்ட எட்டி பார்க்கறது 1/4/2025ல இருந்து கிடையாது. இது ஒன்று. அடுத்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன், 5 years to 10 years ஆயிருக்கு. அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறது ஸ்பெசிபிக் வைலேஷனா கிடையாது, ஒரு பெரிய குத்தமாக கருதப்படுவதில்லை. ஸ்டார்ட் அப் ஏற்கனவே பேசிட்டோம். அடுத்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி இது பண்ணிக்கலாம், அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இப்ப 2 ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்துக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க, இதை பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது ஐடிஆர்யூ ஏற்கனவே சொன்ன மாதிரி 24 மாசங்கிறது 48 மாசம் கொண்டு வந்திருக்காங்க.
அதிகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 24 மாசத்துல இருந்து 48 மாசமா கொண்டு வந்ததுனால 21, 22 பினான்சியல் இயர், 22, 23 அசஸ்மெண்ட் இயர், 4 வருஷம் டைம் போட்டீங்கன்னா 2027 மட்டும் இருக்கு. 20, 21 இப்ப பண்ண முடியாது. ஏன்னா 20, 21 பினான்சியல் இயர், 21, 22 அசஸ்மெண்ட் இயர் ஆயிரும். அதுல இருந்து 4 வருஷம் போட்டா 2026 மார்ச்சோட முடிஞ்சது. இன்னைக்கு காலகட்டத்துல 21, 22 பினான்சியல் இயர், ஐ மீன் அசஸ்மெண்ட் இயர் 22, 23 பினான்சியல் இயர், 22, 23 அசஸ்மெண்ட் இயர் வந்து 4 வருஷம் டைம் இருக்கு. ஸோ முதல்ல இருந்தா 2 வருஷம் தான் டைம் இருக்கு. இந்த வருஷம் 4 வருஷம் இருக்கு. இந்த 4 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா டாக்ஸ் 25% எக்ஸ்ட்ரா மீட்டருக்கு மேல ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி 25%, 50%, 60%, 70% கொண்டு வந்திருக்காங்க. அப்கோர்ஸ் ஐடிஆர் ரிட்டர்ன் வந்து முதல்ல ஃபைல் பண்ண முடியாம இருந்தது. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல இருந்து 4 இயர்ஸ் மட்டும் பேக் ட்ராக் பண்ணலாம். நிறைய பேங்கர்ஸ் வந்து பெரும்பாலும் 3 இயர்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ சிலர் நமக்கு இந்த ஐடிஆர் ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருந்தா பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டணும். பட் இதுல சுருக்கமானது என்னன்னா 2 வருஷம் பின்னோக்கி போறத 4 வருஷம் பின்னோக்கி போகலாம். பட் அடிஷனல் டேக்ஸ் இருக்குங்கிறது நிதர்சன உண்மை. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் 1 பாத்தீங்கன்னா ஐடிஆர் 1ல சிம்பிள் ஐடிஆர் 1 அண்ட் 2 தான் இப்போ நமக்கு மெயினா இது இருக்கு. பட் இப்போ அவசரம் நம்ம ஐடிஆர் 1 அதுல வந்து சிபிடிடி இ ஃபைலிங் ப்ராஜெக்ட்ல எரர்ஸ் வரலாம். இந்த எரர்ஸ் எல்லாம் வந்து அந்த கன்சர்ன் சாஃப்ட்வேர் வின்வென்சர் கம்ப்யூட்டெக்ஸே கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதை ரிமூவ் பண்ணாதான் ஃபைல் பண்ணவே விடும். சிலது வந்து வார்னிங்ஸ் கொடுக்கும். இந்த எரர்ஸ் வந்து டெக்னிக்கல் எரர்ஸ்னு சொல்லலாம். டெக்னிக்கல் எரர்ஸ் வந்து பெரும்பாலும் சாஃப்ட்வேர் நம்ம பண்ற சாஃப்ட்வேரை டேக் கேர் பண்ணிக்கும். ஏன்னா அந்த எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணாதான் நம்மளை ஃபைல் பண்ணவே விடும். சிலது வந்து வார்னிங் கொடுக்கும், ஆனா ஃபைல் பண்ண விடும். ஸோ இது வந்து நமக்கு ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுல என்ன எரர் இருக்கோ அதை கிளியர்ஃபை பண்ணிக்க வேண்டியது. அந்த ரோல் இருந்து அது எல்லாமே சொல்லும். ஆனா இதையும் தாண்டி சில எரர் வரும்போது அந்த ரிட்டர்ன் வந்து டிஃபெக்டிவ் ரிட்டர்னா 139(9) புதிய பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல கருதப்படும். ஸோ அதுக்கு வந்து அவங்க டைம் கொடுப்பாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் இப்போ ஐடிஆர் 1 ஐடிஆர் 2 தப்பா ஃபைல் பண்ணிட்டோம்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு. ஸோ அது பண்ணும்போது டிஃபெக்டிவ் ரிட்டர்னாக கருதப்பட்டு அந்த 139(9)ல ஒரு நோட்டீஸ் வரும். 15 நாளைக்குள்ள நீங்க ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல தப்பு நடந்தா ஒன்னு டெக்னிக்கல் எரர், இன்னொன்னு வந்து டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் நோட்டீஸ். அப்ப டெக்னிக்கல் எரர் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேக் ஓவர் பண்ணிக்கும். டிஃபெக்டிவ் ரிட்டர்னுக்கு வந்து நோட்டீஸ் வரும். 15 நாள் டைம் கொடுப்பாங்க. இல்ல அசஸ்மெண்ட்டுக்குள்ள பொதுவா 15 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்.